ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு, 1/4 டீஸ்பூன் போல் சீரகமும் சேர்த்துடலாம். ரெண்டும் நல்லா பொட்டுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். ஸ்டார்டிங்கில் வதங்கும் போதே 1 டீஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். ரெண்டு பழுத்த தக்காளியை ஜூஸ் அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த தக்காளியை நம்ம ஜூஸ் அடித்து சேர்க்கும்போது நம்மளுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். அதுக்காக வேண்டி தான் இப்படி சேர்க்குறது. தக்காளி ஜூஸும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பெருசாக நம்ம மசாலாலாம் சேர்க்க வேண்டாம், கரம் மசாலாலாம் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. கூடவே கொஞ்சம் மல்லிக்கீரையும் கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா தேவைக்கேற்ப நம்ம தண்ணீர் சேர்த்துக்கிடலாம். ரொம்ப அதிகமாக தண்ணீர் ஊற்ற வேண்டாம், நம்ம கிரேவியாக தான் பண்ண போகிறோம். அதனால் நான் ஒரு பவுலுக்கு தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணிக்கிடுங்க. நான் 3 அவிச்ச முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதில் கீறி வச்சுருக்கேன். இதையும் இந்த கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம். ஃபைனலாகவும் கொஞ்சம் மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். இதை நம்ம ரொட்டிக்கு கூட சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம், நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.